GT Holidays, South India's #1 trusted travel company-யான இவங்க both domestic and international tour packages nominal at the same time affordable price-க்கு நமக்கு பண்ணி தராங்க. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் travel now pay later அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்க ப்ரொவைட் பண்றதுனாலேயே டூருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்காது. நம்ம டூருக்கு போயிட்டு வந்து கூட ஈஸி நோ காஸ்ட் இஎம்ஐல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி நீங்க அதை பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது சவுத் இந்தியன்ஸுக்காகவே ஒரு டெடிகேட்டடான ஃபுட் அண்ட் ஐட்னரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களுடைய லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை ஜிடி ஹாலிடேஸில் இமீடியட்டாக புக் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தியாகராஜனுடைய இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்துடைய நடிப்பில் இன்னைக்கு ஒரு தமிழ் பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் படமாக நம்ம ஒரு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற அந்தகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் பேசிக்காக ஒரு பியானிஸ்ட்டு, அதுலேயும் இவருக்கு கண்ணு தெரியாது. பாவம், கண்ணு தெரியாத ஒரு ஆளாக இருக்காரே அப்படிங்கிற அந்த ஒரு இவர் மேலே கிரியேட் ஆகக்கூடிய இந்த சிம்பத்தி இருக்குது பாருங்கள், அதுவே இவருக்கு பல இடங்களில் வேலை வாய்ப்பு அங்கங்கே வாங்கி தருது. அப்படி தான் அவருடைய பொழப்பையும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இவர். ஒரு தருணத்தில் இவருக்குள்ள ஒரு அழகான காதலும் முளைக்குது. நம்ம நவரச நாயகன் கார்த்திக் இருக்கார் இல்லையா, ஆக்டரு, அவர் நவரச நாயகன் கார்த்திக்காகவே இந்த படத்துக்குள்ளே வர்றாப்புல. அவர் ஒரு தருணத்தில் நம்ம படத்துடைய கதாநாயகனை பார்க்குறாப்புல, நல்லா வாசிக்கிறீங்களே, சூப்பராக வாசிக்கிறப்பா நீ பியானோவை, நீ ஏன் இப்படி பப்ளிக்காக வாசிக்காமல் என்னுடைய கல்யாண நாள் வருது, நீ ஏன் என் வீட்டுக்கு வந்து பர்சனலாக ஒரு ப்ரைவேட் கான்சர்ட் மாதிரி எனக்கு வாசிக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம கதாநாயகன் தாராளமாக வாசிக்கலாமே சார், நான் உங்கள் வீட்லேயும் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்த அந்த கிடைச்ச ஆஃபரை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல. ஆனால் இங்கே வாசிக்க போகிறோமே, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையவே வாசித்து தள்ளிடுவாங்களே அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு அப்போ தெரியாது. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2010 த பியானோ டியூனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்தது. இப்போ இந்த அந்தகன்னு ஒரு படம் வெளியாகிருக்குல்ல, இது இப்போ வெளியாகிருக்கு இருக்கட்டும். இந்த கதைக்களத்துடைய ஆரிஜினே அந்த 2010 வெளியான த பியானோ டியூனர் ஷார்ட் ஃபிலிம் தான். அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் 2018 ஸ்ரீராம் ராகவன் அந்தாதூன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் படத்தை எடுத்தாப்புல சக்கப்போடு போட்ட ஒரு படம். அது என்ன பெரிய வெற்றி. அப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி படத்தை விரும்பி பார்க்குறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த படத்தை அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 2021 நிதினை வச்சு தெலுங்கில் இவங்க மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க. அதே 2021 மலையாளத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரனை வச்சு பிரம்மம் அப்படின்னு சொல்லி இதே கதைக்கலாம் இதே படம் அப்படியே திருப்பி ரீமேக் ரைட்ஸை வாங்கி அவங்க பண்ணாங்க. இப்படி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு ரீமேக்கான ஒரு படம் இது. 2018 இப்போ ஒரு 6 வருஷத்துக்குள்ளே ஏற்கனவே 3 வெர்ஷன் வேறு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ 4வது வெர்ஷனாக இப்போ தியாகராஜன் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல பிரசாந்தை வச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இத்தனை வெர்ஷன் வெளியாகிருக்கு இல்லையா, இதுலேயே இந்த படத்துடைய டீமு நாங்கள் இதுக்கு முன்னாடி பல வெர்ஷன்ஸ் வெளியானதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் இதை ரீமேக் பண்ணலை, வி ஹவ் ரீமேட் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் மீட்டில் அடிக்கடி சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னவோ இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். 2018 ஸ்ரீராம் ராகவன் என்ன செட் அவுட் பண்ணாரோ கிட்டத்தட்ட எல்லா காட்சி அமைப்பிலும் அப்படியே சீன் டு சீனாக இந்த படத்தில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல். ஏன்னா இதில் எல்லா வெர்ஷனையும் நம்ம பார்த்துட்டோம், எல்லா வெர்ஷனையும் தனித்தனி ரிவ்யூவாக பண்ணிட்டோம். ஒரு சேனலு ஒரே கதையை ஒரே படத்தை 4 தடவை விமர்சனம் பண்ணியிருக்கு அப்படின்னா அது நம்ம சேனல் தான். ஏன்னா இந்த கதையில் என்னென்ன லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சோ அவ்வளோவுமே நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். சேனலில் போய் தேடி பாருங்கள். அதனால் இத்தனை வெர்ஷன் பார்த்ததுனால இந்த வெர்ஷனை பார்க்கும்போது மோரார்லெஸ் கிட்டத்தட்ட அப்படியே தாங்க இருக்குது, சீன் டு சீன் ரீமேக் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன, பாலிவுட்டில் அந்த செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஃபிசிக்கல் இன்டிமிசி அப்படி இப்படின்னு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கம்பு சுத்துக்கள்லாம் ரொம்ப இல்லாமல் கிறிஸ்பாக தியாகராஜன் இதில் வச்சுட்டாப்புல தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து விட்டார் அவர். அது ஒரு விஷயம்தான் நான் வித்தியாசமாக பெருசாக பார்க்குறேன். பிரசாந்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாள் கழித்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இந்த கேரக்டரை எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணணுமோ அது தேவையான விஷயத்தை நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக கண்ணு தெரிகிற மாதிரி இல்லை தெரியாத மாதிரி அப்படின்னு ஒரே சீனுக்குள்ளேயே ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப அழகாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு பிரசாந்த்.
நம்ம சங்கத்தலைவி சிம்ரனை சொல்லவே வேண்டாம். இந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த மெனக்கடல்கள் ரொம்ப அழகாகவே அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் 2018 அந்த படத்தை பார்த்தீங்க, அந்தாதுனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துடைய கதாநாயகன் அப்படிங்கிறது, நாயகிலாம் கிடையாது, கதாநாயகனே தபு தான். அந்த அளவுக்கு ஹீரோவையே டாமினேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க தபு. நம்ம இத்தனை வெர்ஷன் பார்த்ததுனாலேயே நமக்கு பேசிக்காகவே அந்த கேரக்டர் கொஞ்சம் எல்லாமே நமக்கு வந்து ரிவீல் ஆகிடுச்சு இல்லைங்க. என்ன புதுசாக இருக்க போகுதுங்கிறனால கொஞ்சம் நம்ம மைண்டே கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுச்சோ என்னவோ. அதனால் இந்த தமிழ் வெர்ஷன் பார்க்கும்போது இந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது நம்ம இத்தனை வெர்ஷன் பார்த்ததுனால கூட இருக்கலாம். பட் சிம்ரனை பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இந்த 2 கதாபாத்திரங்கள் போக நம்ம நவரச நாயகன் கார்த்திக் ஆகட்டும், சமுத்திரகனி, யோகி பாபு, ஊர்வசி, கேஎஸ் ரவிக்குமார், பிரியா ஆனந்த்னு சொல்லி அந்தந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். ரவி யாதவ் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சினிமோட்டோகிராஃபிங்கிற ஆஸ்பெக்டில் கலர்ஃபுல்லாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணுமோ நீட்டாக தேவையான விஷயங்களை அவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. சதீஷ் சூர்யாவுடைய கட்ஸும் இந்த படத்துக்கு என்ன தேவையில்லாத காட்சிகள் அப்படின்னு இந்த படத்தில் எதுவும் இருக்காது. தேவையான விஷயங்களை மட்டும் கிறிஸ்பாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்காரு. ஆப்வியஸ்லி டைரக்டரான தியாகராஜனுடைய இன்புட்ஸ் சீன் டு சீன் இருந்திருக்கும். அது நீட்டாகத்தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் பாடல்களை பொறுத்தளவுக்கு லேட்டர் பார்ட்டில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வருது, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரெசிவாக இருக்குது வென் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் சாங். அது இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. பட் சந்தோஷ் நாராயணனுடைய முக்கியமான ஒரு மேஜிக் என்ன இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவரச நாயகன் சம்பந்தப்பட்ட அவருடைய பாடல்களையே பியானோ வெர்ஷனாக பல இடங்களில் போட்டிருக்காரு. அது ரொம்ப நீட்டாக உட்காந்துருக்கு அந்தந்த காட்சிகளுக்கு. அட்லீஸ்ட் அந்த காட்சிகளை அடுத்த கட்டத்தில் எலிவேட் பண்ணிட்டு போகிறதுக்கு. இப்படி ஒரு பக்கம் இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நம்ம வந்து 1970, 80 இல்லை, இது ஒரு ஓடிடி ஏரா. இன்றைக்கெல்லாம் உலகத்தில் எந்த லாங்குவேஜில் என்ன படம் வெளியாகட்டுமே, நம்ம சும்மா இங்கிலீஷில் ஸ்பானிஷில் அப்படின்லாம் தேவையில்லை. நீங்கள் வியட்நாமீஸில், கேண்டனீஸில், இந்தோனேஷியன் படமாகட்டும், கொரியன் படமாகட்டும், மேண்டரின் படமாகட்டும், எந்த லாங்குவேஜில் எந்த படம் வெளியானாலும் இன்றைக்கி ஜம்முன்னு வீட்லேயே உட்காந்து ஒரு 55 இன்ச்சு 60 இன்ச்சு டிவியில் ஜம்முன்னு சப்டைட்டில்ஸோடு போட்டு ஓடிடியில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடுறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகமே கைக்குள்ளே இருக்குது. 2018 வந்த ஒரு படம் இத்தனை வருஷம் ரீமேக் ஆனதுக்கப்புறம் இவங்க ரொம்ப லேட்டாக அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாங்களோ, இதனாலேயே அதாவது இப்போ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே எங்க இந்த கதையெல்லாம் எல்லா வருஷன்லையும் பார்த்துட்டோங்க, இனிமேல் என்ன இருக்குது புதுசாக பார்க்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு வரலாம். அதனால் பெருசாக ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டு அப்படிங்கிறது இந்த கதைக்களம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா வருஷன்லையும் எல்லாருமே ஊரே உலகமே பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. ஏன்னா எனக்குமே அந்த ஃபீலை தான் இந்த படம் கொடுத்தது. இப்படி எந்த வருஷனுமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் வெறும் தமிழ் கமர்ஷியல் படங்கள், நம்ம அரண்மனை மட்டுமே அந்த ஃப்ரான்ச்சைஸ் படங்கள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய குரூப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். என்னங்க என்ன ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கலாம். ஆனால் மற்ற அந்த ஓடிடி எல்லாம் எல்லா படங்களும் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இதில் நாங்கள் பார்த்துட்டோங்க என்னத்தை புதுசாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலை தான் இந்த படம் விடும். இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு திரைக்கதை அமைப்பு இருக்கும். ஒரிஜினல் வெர்ஷன்லேருந்தே அப்படி தான் எதிர்பார்க்காம அடுத்த ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். பரபரப்பாக வந்து இன்ட்ரோ பிளாக் வேறு லெவலில் விடுவாங்க, அப்படி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இது ஒரு பிளாக் காமெடி த்ரில்லர் படமாக கம்ப்ளீட்டாக ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் அடித்து இந்த கதைக்கிழமே மாறி போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் அப்படி ஒன்றும் பெருசு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரலாம். இது 2018 வந்த ஒரிஜினல் வெர்ஷனான அந்தாதுனுக்குமே பொருந்தும். எல்லா வெர்ஷனுக்குமே அந்த ஃபீல் ஒன்று படம் பார்க்கும்போது வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லெவலுக்கு தெறிக்க விட்டுருப்பாங்க, செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சமுத்திரகனியுடைய கதாபாத்திரத்துக்கு கடைசியாக என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத இவங்க இன்னும் கன்வின்சிங்காகவே க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிற அந்த கதாபாத்திரம் வேறு வழியே இல்லை, லிஃப்ட்டை விட்டு வெளியே வர்றதுங்கிறதுக்காக துப்பாக்கியை வச்சு சுடும். அது சுட்ட அந்த தோட்டாவே 4 பக்கம் லிஃப்ட்டில் திரிச்சு கடைசி அது உடம்புக்குள்ளேயே இறங்கி கத்தி கதறும். அதை பிளாக் அவுட் ஆகி வெறும் வாய்ஸ் ஓவரில் மட்டும் அந்த சீனை போர்ட்ரே பண்ணியிருப்பார் ஸ்ரீராம் ராகவன். அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நம்ம சமுத்திரகனியை கட்டையை வச்சு ஒரு கதாபாத்திரம் அடிக்குது, அப்படியே விழுகிறார், அவ்வளோதானே தவிர அந்த கதாபாத்திரத்தை அதோட கழட்டி விட்டாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தான் கடைசி ஆச்சுன்னா அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு கிளியர் கட்டாக அவங்க க்ளோஸ் அவுட் பண்ணவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக அதை போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.
மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெளியான எந்த வெர்ஷனுமே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னா, இந்த படம் தாராளமாக நீங்கள் தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களை கவரக்கூடிய டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படம் தாராளமாக நீங்கள் தியேட்டரில் ஒரு தடவை போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபைடு படம் தான். ஒரே ஒரு சின்ன லிப்லாக்னு சொல்ல முடியாதது, ஆனால் அந்த மாதிரி ஒரு உரசல் காட்சி ஒன்று இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் பெருசாக கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.